வாழ்க்கையில் நம்மளால் எங்கே மிஸ் ஆகிறோம்னா மனைவியை விட்டு பிரிஞ்சு வர முடியலை, பேர குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு வர முடியலை, ஒரு வீட்டை விட்டு பிரிஞ்சு வர முடியலை. நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடுவோங்கிறோம். அப்போ நமக்குள்ள ஒரு விபத்து மாதிரி நடந்தால் தான் ஒரு ஞானியாகவே வர்றாங்க. இப்போ நான்லாம் வீட்டிலேருந்து வரல, எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. என்ன ஆக்சிடெண்ட்னா இந்த மாதிரி தியானத்துக்குள்ளே ஒரு விபத்து. அப்போ ஒரு தியானமாகவே மாறுறேன், எப்போ பார்த்தாலும் தியானமாக நடக்குது, எனி டைம் தியானம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தியானத்துக்குள்ளேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஏன் இவங்க அம்மா யார், அப்பா யார், அண்ணன் யார், இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத எனக்குள்ளேயே அது உதயமாகி பார்க்க முடியுது. அப்போ என்னன்னா இதுலேருந்து விடுதலை, அவங்க கூட இருக்கிற அட்டாச்மெண்ட்டாக இல்லை, அவங்களோடைய ஒன்றா உட்காந்துருக்கிறேன், அவங்களோடைய ஒரு பாதையில் பயணிக்கிறேன், ஆனால் அட்டாச் இல்லை. அப்போ அவங்களுக்குள்ள என்கிட்ட பாசம் செலுத்துகிறாங்க, நான் பாசம் செலுத்தலை. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா அந்த தியானம்தான். அப்போ நமக்கு விடுபட்டு வரணும் அப்படின்னா நம்மளால முடியாது. அப்போ அந்த விடுபட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை ஒரு இயல்பு தியானம் உருவாக்கும். அந்த தியானமே உனக்குள்ள இருக்கிற ஜோதியை ஒரு நாள் காட்டி கொடுக்கும். எப்படி உன் மனைவியை குழந்தைகளை உன் வீட்டிலேருந்து விடுபட்டு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கணுச்சோ அந்த மாதிரி அரிய வகையான உனக்குள்ள இருக்கிற அந்த ஜோதியை அதுவே காட்டி கொடுக்கும். அந்த ஒரு நிதர்சனமான உண்மையை நீ பார்க்கலாங்கிறது தான் அவருடைய வடிவமாக இருக்கு. அவரே பல வடிவத்துக்குள்ள அதை நிதர்சனமாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதை உருவமாக நீ ஏமாந்து போயிடாதுன்னு தான் ஜோதியை பாருன்னார். நீங்கள் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும், அவர் இந்த எண்ணெயை ஊற்றி இந்த ஜோதியை ஏற்றி இதுதான் ஜோதின்னு சொல்லிட்டு போனாரா அப்படிங்கிறதே பாதி பேருக்கு தெரியாது, அது இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அவர் 7வது திரையை விலைக்கு உள்ளதான் ஜோதியை பாருன்னு சொன்னாரே வந்திய, நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி இந்த ஜோதியை பாருன்னு சொல்லவே கிடையாது. இந்த ஜோதி அவர் ரெஃபரன்ஸே பண்ணலை, இந்த ஜோதி அவர் கணக்கு உள்ளே கொண்டு வரல, இந்த ஜோதி அவர் கையிலையும் தொடலை.